ஏக்கா மட்டன் குழம்பு ரெடிக்கா. ஏக்கா நாட்டுக்கோழி குழம்புல மட்டும் உப்பு பாருங்கக்கா. ஏண்டி நான் சமைக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. உன் ஃப்ரெண்டுக்கு நீ தான் சமைப்பே நீ தான் சமைப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிற. என்னடி இதெல்லாம்? இருக்கட்டும்க்கா, எல்லா நாளும் நீங்களே தானே சமையல் பண்ணிகிட்டே இருக்கியா? ஒரு நாள் நான் பண்ண குறைஞ்சா போயிடுறேன். இருக்கட்டும் விடுங்கக்கா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே. இருந்தாலும் பாவம் இல்லையாவ? ஏக்கா பாவம் தாக்கா, இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கும். நானும் சொன்னேன்னு வைங்க எதுவுமே சொல்ல மாட்டா. நீ அடி செஞ்சா சரி நல்லா இருக்கும், நீ அடி நல்லா இருக்கும், அப்படிதாக்க சொல்லுவாவ. என்னமோ போவாங்க. சரி சரி, நீ தானே நல்லா தாண்டி பண்ணியிருப்ப. அப்பப்பா மட்டன் குழம்பு பார்க்கும்போது நல்லா இருக்குடி, கலர்ஃபுல்லாக இருக்கு. கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டேங்க்கா, அதாக்கா கலர் இருக்கு. அடியே நம்ம சாப்பிட்றதுக்கு போய் கேசரி பவுடர்லாம் போடலாமா? அது உடம்புக்கு நல்லதா சொல்லு? கேசரி பவுடர் போட்டு இப்படி கலர் ஆக்கி வச்சிருக்கியே. நான் கூட நல்ல கலராக தான் ஆக்கி செஞ்சிருப்போம்ல நினச்சா கேசரி பவுடர் போட்டு வச்சிருக்கியாக்கும். இருக்கட்டுங்க, ஒரு நாள் தானே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்ல. கௌதமுக்கு பிடிக்கும்ல, கௌதமுக்கு அன்புக்கும், அதனால தாக்கா செஞ்சுருக்கேன். சரி விடுங்க, உங்கள் குழந்தைனாரும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நீயா செஞ்ச அப்படின்னு சொல்லணும்க்கா, அதுக்காக தானே. எடி இதெல்லாம் ஓவரடி. என்னதான் இருந்தாலும் உன் மாமியார் கண்டுபிடிச்சிடும் பார்த்துக்க. எடி இதில் என்னத்தை போட்டியை போட்டு கலராக இருக்கு, கேசரி போட்டு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல வீட்டில், எதுக்குடி இதெல்லாம் போட்டியன்னு கேட்கதா கேட்கலேன்னு பாரு. கேட்டா கேட்கட்டுக்கா, மல்லிகாக்கா சொல்ல சொல்ல போட்டு விட்டாக. நான் என்னங்கத்த செய்ய? மல்லிகாக்கா எப்போ பார்த்தாலும் கேசரி போடுறதா தள்ளி போடுறாவ கலராக இருக்கும்னு அப்படின்னு சொன்னால் சரியா போச்சு. அடிப்பாவி, என்ன நல்லா போட்டு விட்றியே, இதெல்லாம் ஓவரா இல்லை உனக்கு? சரிடி, வேற என்ன சமைக்கணும்? அதாக்கா மட்டன் குழம்பு வச்சாச்சு, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. அப்புறம் என்ன, முட்டையை மட்டும் அவிச்சு வச்சிடணுக்கா. மீன் குழம்பு ஒன்று பாக்கி இருக்குக்கோ, மீன் வறுவல் வேற இருக்கு. ஐயோ அக்கா சிக்கன் வறுவல். எடி இது ரெண்டு மட்டும் செஞ்சுட்டு இவ்வளவு எனக்கு பாக்கி இருக்கா? ஏக்கா கூட நானும் நிற்கிறேன்க்கா. இது ரெண்டும் இறக்கி வச்சிடோன்னு பாருங்க. ஒரு இதில் மீன் குழம்பையும் இன்னொரு இதில் மீன் வறுவலையும் செஞ்சுட்டோம் அப்படின்னா, அடுத்து முட்டை வறுவல் ஒரு தடவையும் சிக்கன் வறுவல் ஒரு தடவை செஞ்சுட்டோன்னா அவ்வளோதான். அருவி முட்டையை வறுக்கணுமா? ஏக்கா இல்லை அவிக்கணும், மறந்துட்டு சொல்லிட்டே பார்த்துக்கோங்க. ஆமாம், நான் கூட வறுக்கணுமோன்னா முட்டையை வறுத்துருவோமோ அப்படின்னு நினச்சிட்டேன். அவிக்கணும் தானடி? ஆமாக்கா. அப்பா ஆமா, இந்த சமையல்லாம் உன் ஃப்ரெண்டுக்கு அன்புக்கு தானே, மாமியாருக்கு தெரியுமா? நீ வேற ஏதோ வீட்டில் சமைக்கிறோன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காக அவங்க. இது அவளுக்கு கௌதமுக்குன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். வீட்டில் விருந்து நடக்குமோ என்னமோ அது தெரியலக்கா. ஏக்கா மத்தியான நேரமாக நம்ம அத்தை தூங்கு பற்றியலா, அந்த நேரமாக வர சொல்லி சாப்பாடு போட்டு விட்ருவோம். ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு புது பிள்ளைய பாவம் போல் இருக்குக்கா, விருந்துக்குன்னு எங்கேயும் போக முடியாது. அங்கே முல்லையக்கா ஆனாப்புல சாப்பாடு கூட சமைச்சு போட மாட்டாங்க. பாவம் இல்லையா, புதுசாக கல்யாணம் ஆனவங்கள நல்ல விருந்த திரும்ப சாப்பிடட்டும்க்கா. அதுக்காக தாக்கா நானும் உங்கள் குழந்தைனாரும் இந்த ஏற்பாடு பண்ணணும். நம்ம மாமியாரை பற்றி என்னடி நினச்ச? அது பெரிய ஆளுடி, நமக்கு மேலே யோசிக்கும். இவளுக்கு என்ன இப்படி பண்ணுறாள், ஏது இப்படி பண்ணுறாள், பிளானை போடும்டி. அதை பற்றி ஈஸியாக நினச்சிக்கிட்டு இருக்க நீ. சரி சரி, டக்குனே இதெல்லாம் ரெடி பண்ணுவோம். பிள்ளை டக்குன்னு வந்துருச்சுக்கன்னா சோத்தை போட்டு அமுச்சு விடலாம் இல்லையா? ஆமாக்கா. சரிக்கா, சிக்கனுக்கு மட்டும் நான் வெங்காயம் தக்காளி நறுக்கிடுறேன். சரிடி. சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கா? அதெல்லாம் மொத்தமாக அரைச்சி வச்சிருக்கேன்க்கா. இன்னைக்கு பிள்ளை என்ன வேலை விறுவிறுப்பா செய்கிறா? ஏக்கா இன்னொன்னுக்கா உங்கள்கிட்ட கேட்கணுன் இருந்தேன். சரி என்ன? அம்மா ஒரு ஆள் தானே இருக்கு, அம்மாவுக்கு கொஞ்சம் குழம்பு கொண்டு போய் கொடுக்கவா? அதாக்கா யோசிச்சேன். அப்படியாட்டி? சரி சரி, இதெல்லாம் போய் கேட்டுட்டா இருக்க நீ? ஓ அம்மாக்கு நீ தார? நான்லாம் அம்மாவுக்கு கொடுக்க முடியலேன்னு எவ்வளோ வருத்தப்படுறேன் தெரியுமா? நீ வேறடி. ஆனால் நீ தர்றத நினச்சி எனக்கு சந்தோஷம்தான். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, அம்மாவுக்கு கொண்டு போய் கொடு. ஆண்டி இப்படி பாவம் இல்லையா, அம்மா ஒரு ஆளாக இருக்கு, நானே அம்மாவை கூப்பிடுடின்னு சொல்லலாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நீயே சொல்லிட்ட. அம்மா கூப்பிட்டு கொண்டு போய் கொடுத்தா. அப்பாடா, ஓகேக்கா. அத்தை எதுவும் சொல்வாங்களா? சொல்லும், கவலையப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சொல்லும். சரிக்கா, அப்போ இதெல்லாம் சமையல் முடிச்சுட்டு அம்மாவுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். பாவம்க்கா அம்மா. சரிடி. அம்பு பிள்ளை அப்பா வந்ததை அம்பு பிள்ளைகிட்ட சொல்லணும். ஆசைப்படுவா, அப்பா வந்துட்டாருன்னு. பார்க்க வைக்க தான் முடியாது பிள்ளையால். ஆசைப்படுறாளா இல்லை கோவப்படுறாளான்னு தெரியல, வேற என்ன செய்கிறான்னு தெரியல. அவகிட்ட விஷயத்த சொல்லணும் எப்படியாவது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. இங்கிட்டு ஊருக்காட்டு பிள்ளை ஏதாவது போனுச்சு அப்படின்னா அம்புக்கிட்ட எப்படியாவது போய் சொல்லுங்கத்தான்னு சொல்லி அமுச்சு விடலாம். ஒரு பக்கி படையும் காணும். பார்த்தா சில நேரம் அதுவாட்டுக்கு தெரியுங்க, நம்ம என்னைக்காவது தேற நேரம் ஒன்றும் காணாமல் போகுது. பாவம் மருமையை வேற தூங்கிட்டு இருக்காப்புல.
எழுப்பி சோறு போடணும். காலையில் வந்த மனுஷன் மத்தியானம் ஆயிடுச்சு, இவ கண்டுக்க கூட மாட்டா. ஆமாம், அந்த கோடியை பக்கம் போய் உட்காந்தவ வழியிலே வரலை, உள்ளே வரலை, அங்கிட்டே பிறால உட்காந்துருக்கிறா. மருமையை இருக்காருன்னு சொல்லி அவளும் சாப்பிட மாட்டா, மருமையனுக்கு சோத்தை போட மாட்டா. அம்பு பிள்ளை என்னன்றாலும் தெரியல, அவளை நினச்சாலே ரொம்ப வேதனையும் சங்கடமா இருக்குது. பிள்ளை பாவமாக இருக்கு அவளை நினச்சா. சே, என்ன பண்ணுறது, நம்ம தலைவிதி இப்படி தான் நடக்கணும்னு இருந்தா அப்படி தான் நடக்கும். யாரால மாற்ற முடியும் சொல்லு. எடி எடி குட்டப்பிள்ள, இங்கே வா இங்கே வா. இவ விட்ட சொல்லிவிட்டா கரெக்டாக சொல்லிடுவா. போய் கவுசியோட கூட்டு சேர்ந்தவ தானே, கூட்டிகிட்டு தானே திரி வந்த பிள்ளை. சொன்னோம்னா முள்ளோட்டில் போய் சொல்லுவா. எடி எங்கே போகிற? கடைக்கு போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆமா, முல்லை வீட்டுக்கு போவியா நீ? அம்புவை பாத்தியா? என்ன பண்ணிட்டு இருந்தா? அப்படியாடி, என் பேத்தி சோறாக்கிட்டு இருந்தாளா? எங்கிட்டும் நல்லபடியா இருந்தார், ஆயிட்டு தான். ஏண்டி அப்புறம் போவியா நீ முல்லை வீட்டுக்கு? ஒன்றும் இல்லை, முல்லை வீட்டுக்கு போன அப்படின்னா போய் என்ன தெரியுமா சொல்கிற, அம்புக்கிட்ட அம்பக்கா உங்கள் அப்பா ஊர்ல இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றியாடி மறக்காம? அம்பக்கா உங்கள் அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காராம், அப்பத்தான் சொல்லி விட்டுச்சு உங்ககிட்ட சொல்ல சொல்லி. அப்போ உங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்காராம் அப்படின்னு சொல்லிடு. சரிடி, மறக்காம கரெக்டா கண்டிப்பா சொல்லிடணும், சரியா? அதான் உன்னை கூப்பிட்டேன். சரி தப்புவா. சே, புள்ள சோறு ஆக்கிட்டு இருப்பா போல. எங்கிட்டோ புருஷன் வீட்டில் சோறு ஆக்குனாலும் சரி, பாத்திரம் கழுவினாலும் சரி, நல்லபடியாக அவளை வச்சிருந்தா சரினே. முள்ள என்னம்மா விட்டு அடுப்படி உள்ள எங்கிட்ட நல்லபடியாக இருந்தா சரினே. மறுமையே காலையில் வந்தாப்புல பாவம் எழுப்பி சோறை போடுவோம், இவ போட மாட்டான். என்னத்த சொல்ல, நம்ம வீட்டு நிலைமை இப்படி ஆகணும்னு இருந்திருக்கு. பேத்திக்கு எப்படியோ கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோம். அவள் தலையெழுத்து இப்படித்தான் அவளுக்கு நடக்கணும்னு இருந்தா அப்படித்தான் நடக்கும். யாரை சொல்லி ஒன்றும் கோளாறு இல்லை. அன்பு, நீ பேசாத போ. ஏய் இங்க பாரு. நீ பேசாதனா பேசாத. லூசா நீ? ஒரு நிமிஷம் இங்க பாரு, நான் உன்னை சொல்றேன். பேசாத. என்னாலதானே உங்க குடும்பம் அப்படி ஆணுச்சு. இருக்கட்டும், நான் வந்ததுனால தானே நீங்க அப்படி கஷ்டப்படுறீங்க, எல்லாரும் சண்டை போடுறீங்க. என்னால தானே ஒரு வார்த்தையில தான் சொல்லி முடிச்சிட்டியே. அதுக்கப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? பேசாத. நான் வேணும்னா இந்த வீட்டை விட்டு போயிடவா? யார் சொன்னது அப்படி? யார் சொன்னது அப்படி உன்னாலதான் அப்படி ஆணுச்சு, சண்டை வருது அப்படின்லாம்? யாரும் இல்ல, உங்க வீட்டுல யாரும் சொல்லல. நீ தான் நேரடியா சொல்லிட்டே கௌதம். அப்புறம் யாரு சொன்னதுன்னு வந்து கேக்குற பத்தியா? இங்க பாரு, நான் சொன்னேனா? ஆமா, உன்னாலதான் அப்படின்னு நீ மூஞ்சிக்கு நேராவே சொல்லிட்ட. இங்க பாரு. எதுக்கு பார்க்கணும்? அன்பு, ஒரு நிமிஷம் பாக்குறியா என்ன? என்ன கௌதம், இந்த வீட்ல நான் எதுக்காக இருக்கேன், யாருக்காக இருக்கேன் அது கூட தெரியாம என்ன எப்படிலாம் திட்டுற பத்தியா? அன்பு, அவங்க மேல உள்ள கோபத்தை கண்டிப்பா உன் மேல காட்டிட்டேன். ஆனா உன்னை வேணும்னே திட்டணும் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை, தெரியுமா? என் அப்பாவை வேற சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, அம்மா அப்படி பண்ணிட்டு இருக்கு, கௌசி அப்படி பேசிச்சு, எல்லாரும் பேசவும் தான் எனக்கு கோவம் வந்து தாங்க முடியல. அதனாலதான் நான் அப்படியெல்லாம் சொன்னேன். நான் உன்னை வேணும்லாம் திட்டவே இல்லை அன்பு, புரிஞ்சுக்கோ. இது கூட தெரியாம வந்து இப்படி அழுதுட்டு நிக்கிறா. நான் என்ன, நீ வந்ததுனாலதான் அப்படின்னு நான் நினைச்சேன்? என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? என்னைக்காவது நான் நினைச்சிருக்கேனா சொல்லு? ஆமா, அதனாலதான் நீ இப்படி பண்றியே. அடி பாவி, நீதான் அன்பு எனக்கு முக்கியம், அதை புரிஞ்சுக்கோ. ஏன் இப்படியெல்லாம் பேசுற? சரி கிளம்பு. கிருஷ்ணா சித்தப்பா ஃபோன் பண்ணி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, அருவியும் பேசினா. சரியா, கிளம்பு போகலாம்.
ஐயோ நான் இங்க வரலப்பா அவங்க வீட்டுக்கு. அங்க உங்க அப்பத்தா இருக்கு, என்ன ஏதாவது ஏசும். வேணாம் வேணாம், நான் வரல கௌதம். ப்ளீஸ் கௌதம், என்ன விட்டுரு. அவங்க ஆசையா வர சொல்றாங்க. என் அப்பத்த பேசுவோம். என் பொண்டாட்டிய பேச சொல்லி நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா என்ன? பேசாம இருக்கியா? ஆமா. கிளம்புறியா என்ன? போலாம். போலன்னா சித்தப்பா சங்கடப்படுவாரு அன்பு. என்னடா இவ்வளவு தூரம் சொன்னேன் வரமாட்டியா அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு தான் பாக்குற மாதிரி இருக்கு. இல்லைன்னா நான் வரல சித்தப்பான்னு தான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். சித்தப்பா கேக்குற மாதிரியே இல்ல. வரியா என்ன வரியா என்னன்னு ஒரே வார்த்தையில கேக்குறாரு. என்ன சொல்ல முடியும்? அதுக்கு தான் அருவியும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுது வர சொல்லி. நீ வேணா போயிட்டு வா கௌதம், நான் வரல கௌதம். எனக்கு என்னமோ போல இருக்கு அங்க வர்றதுக்கு. என் வீட்டை விட்டு எங்க போறதுமே ஒரு மாதிரி இருக்கு கௌதம் இப்போதைக்கு. யாராவது பார்த்துட்டு ஏதாவது பேசுவாங்கன்னு. ஊருக்கே தெரியும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. யார் என்ன பேச முடியும்? கெத்த நான் கூட்டிட்டு போவேன் என் பொண்டாட்டிய. பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி சரி, இப்படிலாம் அழுதுட்டே இருந்தா பார்க்கவே சகிக்கல உன் மூஞ்சிய. எப்படி நான் பார்க்கறது? சிரிக்கிறியா கொஞ்சம்? ஒன்றும் தேவையில்ல. மேடம், கொஞ்சம் சிரிங்க மேடம். கெஞ்சி தான் சிரிக்க வைக்கணும் போல மேடத்தை. மேடமா? மேடம்னது மேடத்துக்கு சிரிப்ப பாருடா. சரி சரி, கிளம்பு, நேரம் ஆயிடுச்சு. சரி சரி கிளம்புறேன். என்னத்த கிளம்ப, இருக்கிறது ஒரு சேலை, திருப்பி அதை சுத்திட்டு போக வேண்டியதுதான். சரி, நான் சேலை எடுத்து தரேன். எடுத்து தரல நான் சொல்றேன். போலாம் நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க. ஓகே? ம் சரி கௌதம். சரி, கிளம்புறியா? ம் ஓகே.